வெல்கம் பேக் டு மை சேனல். மார்னிங் ஏஞ்சோடனே ஹேருக்கு ஆயில் தான் அப்ளை பண்ணேன். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ட்ராவல் அங்கே இங்கே அப்படி போய் ஹேரே ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் ஆகிடுச்சு. பயங்கர ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருந்தது. ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதை ஹேர் பேக் போடலாம் தான் இன்னைக்கு பிளான். இன்னைக்கு டியூஸ்டே ஆயில் சோக் ஆகிற டைமில் இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தேன். நேற்று நைட்டு வாஷ் பண்ண வெசல்ஸ் வந்து அப்படியே இருந்தது. அதெல்லாம் எடுத்து அதை ப்ளேஸில் செட்டில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த கார்னரை க்ளீன் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே தியான் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே முடிக்கணும். அவர் ஏஞ்சா ஹார்ட்லி ஒரு ½ hour அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் அவன் கொஞ்சம் நேரம் கிராங்கியாக தான் இருப்பான் ஏஞ்சோடனே. டெய்லி நைட்டு வந்து ஒரு கனவு கண்டுட்டு அந்த கனவோட தான் காலைல ஏஞ்சிப்பான். அது வந்து ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும், அவனுக்கு எதாவது பயமாக இருந்தாலும் ஒரு 1 hour 2 hour அந்த கனவுக்குள்ளே தான் அவன் வெளியே வரமாட்டான். அதோட இம்பாக்ட் வந்து அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து அழுதுகிட்டே இருப்பான். அம்மா இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, நீ பாத்தியா அப்படி கேட்பான். அது அவனுக்கு கனவுன்னு சொல்ல தெரியாது. இந்த மாதிரி டெய்லி எனக்கு இப்போல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு 6 month இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக இதை வாஷ் பண்ணி முடிக்கும் போது ஏஞ்சிட்டாரு சார். இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் ஏஞ்சான். என்னன்னு தெரியல. காலைல ஏஞ்சோடனே குட் மார்னிங் சொல்றது, ஹாய் சொல்றது, ஹக்கி பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் கியூட்டா பண்ணியிருந்தான். ஆனால் ஏஞ்சிக்கும் போதே கொஞ்சம் பசிச்சுது. ஸோ அதனால எழுந்தவொடனே ஒரு கொயக்கை கட் பண்ணி கொடுத்தேன். அதை பார்த்த உடனே சார் ஜாலி ஆயிட்டாரு. அவன் அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேவரட் என்னோடய மேஜிக்கல் ட்ரிங்க்கை வந்து காலையிலே போட்டு குடிச்சாச்சு. இந்த ட்ரிங்க் வந்து வெயிட் லாஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ப்ளோட்டிங் இருக்கிறது, கொஞ்சம் நல்லா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. சூப்பராக இருக்குது இது குடிச்சா. அப்புறம் இந்த ஒரு பெரிய பேக் ஃபுல்லாக சாத்துக்குடி விற்பாங்கள்ல, 100 rupeesன்னு சொல்லி அந்த ஒரு பேக்கை வாங்கி வந்துட்டோம். ஒரு 3 days கண்டினியூஸாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் சாத்துக்குடி தான். இந்த சாத்துக்குடி எப்படி காலி பண்ணுறதுனே தெரியல. ஸோ நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. இன்னையோட இந்த சாத்துக்குடி காலி. அப்புறம் ஹேர் பேக் தான். இந்த வெந்தயத்தை வந்து நேற்று நைட்டே வந்து சோக் பண்ணியிருக்கணும். நான் சோக் பண்ண மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு 2 hours வந்து பவுடர் பண்ணி சோக் பண்ணேன். ரைஸ் வாட்டர் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி அதில் சோக் பண்ணேன். அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு கை நிறைய கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சிக்காக அந்த ரைஸ் வாட்டரே கொஞ்சம் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்துச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போகும் ஹேர்லேருந்து. இது ஒழுங்காக கிரைண்ட் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாஷ் பண்ண. இதை வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணிட்டு லென்த்லையும் அப்ளை பண்ணேன். அதை தாண்டி நிறையவும் மீந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒரு பன் போட்டு ஒரு 2 hours அப்படியே சோக் ஆக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வந்தவொடனே ஹேர் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இப்படி தான் இருந்தது இது ஆஃப்டர் ஹேர் வாஷ். இந்த மாதிரி இருக்க ஹேர் வந்து எனக்கு ஆஃப்டர் 3 days அப்படியே ஸ்டே ஆச்சு. இந்த ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்னஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு ஹீட்டும் கொடுக்கல ஹேருக்கு. நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை ஹேர் பேக்கு. கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்றது தெரியும். அவ்வளோதான். ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் டு த ஒர்க். ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நான் பாசிட்டிவாக இருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்களும் பாசிட்டிவாக இருக்காங்க. என் வீடு பாசிட்டிவாக இருக்குது. எல்லா விஷயமே எனக்கு பாசிட்டிவாக நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல மைண்ட் செட் வந்துடுச்சு. ஒரு மாதிரி கிளியர் தாட்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது. அதை தாண்டி யாராவது எனக்கு ஒரு நெகட்டிவிட்டி கொடுத்தாலோ நெகட்டிவாக பேசினாலும் இதை சொல்லாமான்னு தெரியல. எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆமாம் போ, நீ ரொம்ப ஒழுங்கா, நீ வந்துட்டே என்னை பற்றி பேச, உலச்சனை எனக்கு தெரியாதா, அப்படிதான் எனக்கு தோணுது. இதுக்கு முன்னால யாராவது சொல்லிட்டா, ஐயோ என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படி தோணும். இப்போலாம் வந்து ஏச்சிப்பே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சதுலேருந்து. ஓகே தான், அப்படியே ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாமிக்கு பூலாம் வச்சாச்சு. நான் அடிக்கடி நிறைய கோவிலுக்கும் போயிட்டு இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. லைக் வந்து ஒரு தெரப்பி மாதிரி இருக்குது. அழகாக க்ளீன் பண்ணி நிறைய கலர்ஃபுல்லாக பூலாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்றது. அந்த வீடியோ ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல் வந்து சூப்பராக. அதுக்கே நான் இப்போலாம் வீடியோ பார்க்குறேன். என்னென்ன பண்ணால் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், சாமி ரூமில் என்ன பண்ணால் ஒரு நல்ல குட் ஸ்மெல் இருக்கும், அந்த மாதிரி நான் வந்து வீடியோ பார்த்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு ஒரு காஃபி குடித்தேன். அதுக்கப்புறம் தியான் நான் சாமி கும்பிடும்போது தூங்கிட்டு இருந்தான். அவன் ஏஞ்ச உடனே விளக்கெறியத்தை பார்த்து அழகாக க்யூட்டாக வந்து சாமி கும்பிட்டா. நல்லா இருந்தது பார்க்கவே. வாங்க இப்போ நான் ஐக்கியாவில் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். இந்த ஒரு குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். செட் ஆஃப் 2 வாங்கினேன். 8 கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு அதில். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரே. இது வந்து சிங்க் ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்டபிள் தான். சிங்க் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே. நெக்ஸ்ட் இதுவும் என்னோட ரொம்ப ஃபேவரட். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஒரு 5 வாங்கினேன். இதில் நல்லா இந்த மாதிரி பருப்பு ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலான்னு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் 6 பிளேட்ஸு 100 rupees தான். அப்புறம் இந்த செட்டுமே 100 rupees தான். ஃபோர்க்கு, ஸ்பூனு, நைஃப் இருக்கும். இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. இது வந்து வெசல் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பேர்ஸ் ஆஃப் க்ளவுஸு. அப்புறம் இது வந்து 9 rupees ஆஃபரில் இருந்தது. ஒரு 4 ஸ்பஞ்ச் வாங்கினேன். இதுவுமே வெசல் வாஷ் பண்ணுறதுக்கான ப்ரஷ் தான். இது நான் யூஸ் பண்ணல, எப்படி இருக்கும்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஐக்கியாவோட ஷாப்பிங் vlog வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நிறைய திங்ஸ் காமிச்சிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 கண்டெய்னர் வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. விலை ரொம்ப கம்மியாக இருந்து அதனால 2 வாங்கிட்டேன். தியானுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ராவல் ஏதாவது பண்ணும்போது கொண்டு போகலான்னு சொல்லி இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். நல்ல குவாலிட்டி. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன் இந்த மில்க் ஃப்ராத்தர். இதுவும் வாங்கிட்டேன். சூப்பராக இருந்தது, ஸ்டர்டியாக இருக்குது நல்லா. இதை வாங்கினதுக்கு ஒரே ரீசன் கோல்ட் காஃபி தான். நான் பயங்கரமான கோல்ட் காஃபி அடிக்ட். ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும்.
அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி 2 கண்டெய்னர், இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும், அதனால ஒரு 2ஆ வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த ஒரு கிளிப்பு, இது கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும், அதாவது 2 சைஸில் வாங்கிட்ட ஒரு பேக்கு. அப்புறம் இந்த ஒரு வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுற ஒரு ப்ரஷ்ஷு நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் காமிச்சது நான் வாங்கினது. இதுக்கப்புறம் என் அண்ணியும் அம்மாவும் வாங்கினது இந்த மாதிரி ஒரு ட்ரைடு ஃப்ளார்ஸ் ஒரு பேக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது பார்க்க, கலரும் சூப்பராக இருந்தது. அப்புறம் என் அண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கினாங்க, பிளேட் ஸ்டாண்டு. இது செம்ம குவாலிட்டி, நல்லா இருந்தது. ஒரு குட்டி ஸ்பூன் செட்டு, இந்த மாதிரி ஒரு பீலர் இதெல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் என் அம்மாவோட பர்த்டேக்காக நான் இந்த ஒரு ஃப்ளார் வாங்கி கொடுத்தேன். ஆக்சுவலி அண்ணி தான் வாங்கினாங்க. ஐயோ கொடுங்க அண்ணி, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியல, இதை நான் கிஃப்டாக போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி இந்த ஃப்ளார் நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் ஐக்கியாவில் முடிஞ்சிடுச்சு. இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து எனக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் செட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியாக மொபைல் அண்ட் ரிமோட் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இதை வந்து சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது ஒன்று வாங்கினா, அடிக்கடி ரிமோட் தொலைஞ்சு போகுது. இந்த பிளேட் ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருக்குது, வச்ச உடனே நல்லா இருந்தது. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.